ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2 kg ஒரு பர்த்டேக்கு ப்ரௌனி டெக்கரேட்டடாக பண்ண போகிறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு சிதம்பரத்துலேயே இருக்கிற ஒரு கடை எசன்ஸ் மார்ட்டில் போயிட்டு கொஞ்சம் இல்லாத திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மதியம் போல் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் கொடுக்கணும். என்னென்ன பண்ணுறோம், எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1 kgக்கு வந்துட்டு நான் 2 ஸ்லாபாக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 முட்டை, சர்க்கரை வந்துட்டு 140 கிராம்ஸ் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி 1.5 மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். மைதா வந்துட்டு சேம் சர்க்கரை எடுத்த மெஷர்மெண்ட்லேயே 140 கிராம் மைதாவும் 25 to 30 கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடரும் சலித்து எடுத்துக்கிட்டேன். டார்க் சாக்லேட் வந்துட்டு 280 கிராம்ஸும் 130 கிராம்ஸ் பட்டரும் எடுத்துக்கிட்டேன். மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையும் சர்க்கரையும் பீட் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் காம்பவுண்ட்டையும் பட்டரையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மைதா கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். மைதா கொக்கோ பவுடர் வந்துட்டு எப்போவுமே சலித்து சேர்த்துக்கிறது நல்லது. கட்டி இல்லாமல் இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. பட்டரும் டார்க் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் டின்னில் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பேக்கிங்க்கான அடுத்த 1 kg இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இது 30 மினிட்ஸ்க்கு வச்சுருந்தேன். 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்சும் வச்சு எடுத்துட்டேன். டார்க் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் 2:1 அப்படின்ற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அதையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு கனாஷியை வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்துட்டு பர்த்டேக்கே நிறைய பேர் வந்துட்டு ப்ரௌனி கேட்குறாங்க. ஃபஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஊற்றியாச்சு. மேலே வந்துட்டு கொஞ்சமாக கனாஷ்க்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மதியம் போல் ஆரம்பித்தேன். லைட்டாக வந்துட்டு பவர் கட் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒர்க் பண்ணுறது முடியறதுக்கு. ஆனால் நம்ம பேக்கிங் பண்ணும்போது வந்துட்டு பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. அதை பண்ணி முடிச்சுட்டு அந்த பிளேஸையும் அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். மெஷரிங் கப்பு, வெயிங் ஸ்கேல், பட்டர், டார்க் சாக்லேட் அது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். தனியாக பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு நம்ம ஓன் கிச்சன், அதாவது வீட்டில் வந்துட்டு கிச்சன் சமைக்க யூஸ் பண்ணுற இடத்துலையே இதையும் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அதே டைமில் மதியம் வந்துட்டு பசங்களுக்கு லஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் போல் ஆகிடுச்சு முடிக்கிறதுக்கு. உடனே கடை திறக்கிற டைமும் ஆகிடுச்சு. ஸோ நேற்று ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நம்ம 2 kg எடுத்திருக்கோம். 2 kg வந்துட்டு இது வரைக்கும் பண்ணதில்லை. ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் 1/2 kg கேட்பாங்க, 1/4 kg கேட்பாங்க. 2 kg டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றப்போ கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. மேலே வந்துட்டு கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு 2:1 ரேஷியோவில் விப்பிங் க்ரீமும் டார்க் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாக அப்படியே பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு. இதை அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1 hour போல் எடுத்து வச்சோன்னே நல்லா செட் ஆகிடுச்சு நமக்கு பூ போடுறதுக்கு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌனி வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக அந்த டார்க் சாக்லேட் கனாஷியை வச்சுட்டு அது மேலே வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் ப்ரௌனியை எடுத்து வச்சேன். நான் லைட்டாக தான் பெருசாக இருந்துச்சு. நான் 4 பக்கமும் கொஞ்சம் ஸ்டெப் மாதிரி வரணும்னு பார்த்தேன். என்கிட்ட இருக்கிற கேக் டின் வச்சு அந்த மாதிரி வரலை. ஸோ இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கனாஷி அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு டூத் பிக் வச்சுட்டு லைட்டாக டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ளோரல் மாதிரி 4 பக்கமும் போட்டுட்டு கோல்டன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கார் வச்சுருந்தேன் நடுவில் டாப்பர் ஹாப்பி பர்த்டேன்ட்டு. நம்ம நார்மல் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்லாம் செய்யும்போது அதில் வந்துட்டு நம்ம எழுதலாம். இதில் வந்துட்டு எழுதணும் அப்படின்னா அந்தளவுக்கு தெரியாது. சாக்லேட் மோல்டில் ஹாப்பி பர்த்டேன்னு ரெடி பண்ணி வைக்கலாம். டைம் இல்லாததுனால நான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டாப்பர் வச்சுட்டு கொஞ்சம் குயிக்காக சிம்பிளாக நல்லா சூப்பராக பண்ணிட்டேன். பார்க்கவே அந்த டார்க் கலருக்கும் அந்த கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கும் ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றிலையும் லைட்டாக பூ மாதிரி போட்டுட்டு பூலெல்லாம் கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரிங்கிளும் சுற்றி குட்டி குட்டியான கோல்டன் இதுவும் போட்டுட்டேன். போட்டுட்டு 6 மணி போல் டெலிவரியும் கொடுத்தாச்சு. கேக் பாக்ஸ்லேயே வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா சிதம்பரம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி நம்மக்கிட்ட. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரௌனி எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மக்கிட்ட ஷிப்பிங் உண்டு. 1 kg கிட்ட ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஷிப்பிங் ஃப்ரீ. நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.